ஜெபித்த ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கும்படியாக எங்களை ஒன்று கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்தருளும். இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலிருந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி பிரசன்னத்தினால் அவர்கள் இருக்கிற இடத்தை நிரப்பி, உள்ளங்களை நிரப்பி, உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி, உம்முடைய தரிசனத்தின்படி ஜெபிக்க எங்களை வழி நடத்துவீராக. உடைய வார்த்தைகளை நடத்திட்டோம். இன்றைக்கு இந்த ஜெப வேலை ஒரு அற்புதமான வேலையாக, எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற வேலையாக இருக்கட்டும். இதன் மூலமாய் எங்களுடைய உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உமக்கு எல்லா கனமாய் துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 86க்கு திருப்பிக்குவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூடி வந்து சபையாக நாம் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபத்தை குறித்து போதிக்கவும் செய்கிறோம். போதிக்கிறது ரொம்ப அவசியம். பாருங்கள், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சிறந்த முறையில் ஜெபிக்க கற்றுக்கொள்வது அவசியம். நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்க நமக்கு தெரியும்னு. ஆக்சுவலாக கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. எல்லாத்தை பற்றியுமே நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. நானும் டெய்லி கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். கற்றுக்கொண்டு போதிச்சு கொண்டு இருக்கிறேன். போதிக்க கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எதையுமே எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. எதை நான் தெரியும்னு நினைக்கிறேனோ அதுதான் கடைசியில் பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் தெரியலன்றது அப்போ தான் விளங்குது. அப்போ தான் ஞானம் பிறகுது நமக்கு. ஆகவே ஜெபத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. இது முக்கியமாக ஜெபத்தை பற்றி ஒரு காரியம் என்னென்னா, வெறும் நாம் கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு மையமாக இல்லாமல், ஜெபத்துக்கு மையமாக இல்லாமல் நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா, வெறும் நம்முடைய தேவைகள், நம்முடைய உலகம் அதை சுற்றி தான் வரும் ஜெபம். அதுதான் அங்கே பிரச்சனை. நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரச்சனை தான் உலகத்துலேயே ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நோக்கத்தை வச்சுருக்காரு, இந்த உலகத்துக்காக ஒரு சித்தத்தை வச்சுருக்கார். அவருடைய ராஜ்யத்தின் மக்கள் நாம், ராஜ்யத்துக்காக நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. பாருங்கள், அந்த எண்ணமே எல்லாம் போயிடுது. அதனால் அவருக்காக நம்ம இங்கே இருக்கிறோம், அவர் வேலையை செய்கிறோன்றதே மறந்துடுறோம். நம்ம சின்ன சின்ன தேவைகள் அது இதுன்னு யோசித்துக்கிட்டு அதை தான் பெருசாக நினைக்கிறோம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுறது அவசியம். இதில் தியானிக்கும்போது நம்முடைய தேவைகளை தாண்டி அதுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய உள்ளம், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அதுக்குள்ளே நம்ம போகிறோம். இது நம்மளை கொண்டு போகுது அங்கே. இது நம்ம உலகம், நம்ம விரும்புகிறது காரியங்கள், நம்முடைய தேவைகள்ன்றதுலேருந்து தூக்கி நம்மளை வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய உன்னதமான நோக்கங்கள், லட்சியங்கள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு இது வெளிப்படுத்துகிறது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுறது ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம். அதுக்கு சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா சங்கீத புஸ்தகம் ஜெபங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள் இவைகள். ஜெப வடிவத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் இன்னும் சொல்ல போனால். அதனால் ஒவ்வொரு சங்கீதமாக பார்த்துக்கிட்டு வர்றோம். 68வது சங்கீதத்தில் இருக்கிறோம். 68வது சங்கீதத்தில் இருக்கும். அதில் திருப்பிக் கொள்வோம். 68ஆம் சங்கீதம் கொஞ்சம் நீண்ட சங்கீதம், 35 வசனங்கள். போன வாரம் முதல் 18 வசனங்களை பார்த்தோம். அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை நினைவுபடுத்தி விட்டுறேன். தாவீதினுடைய சங்கீதம் இது. எந்த கான்டெக்ஸ்டில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது, பாடப்பட்டது அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னா, இதை வாசிக்கும்போது என்ன புரியுது, உடன்படிக்கை பெட்டி என்கிற அந்த காரியத்தை தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு சீனாய் மலையில் வச்சு 10 கட்டளையை கொடுத்த போது அது கூடவே ஆசரிப்பு கூடாரன்றத ஒரு காரியத்தை கட்ட சொன்னார். அதுக்கும் அளவெல்லாம் கொடுத்து என்ன எப்படி கட்டணுன்ற ஐடியாலாம் கொடுத்தார். அதில் என்னெல்லாம் வைக்கணும்னு சொன்னார். அதில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது என்னென்னா உடன்படிக்கை பெட்டிங்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருந்தது. அது இருந்தால் கர்த்தர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய மூடி தான் இந்த மர்சி சீட், கிருபாசனம் என்று சொல்லப்படுது. அங்கே தான் கொண்டு போய் ரத்தத்தை தெளிப்பாங்க வருஷத்துக்கு ஒருக்க.
பாவ நிவாரண நாளில் அது மேலே தான் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ரொம்ப சிம்பாலிக் சிக்னிஃபிகன்ஸ் உள்ளது. அது உள்ள இந்த கற்பலைகள் வைக்கப்பட்டது, 10 கற்பனையின் கற்பலைகள் வைக்கப்பட்டது, இதெல்லாம் வைக்கப்பட்டது. அர்த்தம் என்னென்னா, இந்த 10 கற்பனைகளும் மனுஷனை குற்றவாளி என்று தீர்த்து அவனை குற்றப்படுத்துகிறது. இங்கே பலியிட்டு ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை கொண்டு போய் பாவ நிவாரண நாளிலே பிரதான ஆசாரியன் மேலே தெளிக்கிறான். அது குற்றப்படுத்துது. அந்த குற்றப்படுத்துகிற சத்தத்தை அமைதிப்படுத்துவதற்காக இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அது ஒரு சிம்பல். என்ன சிம்பிள்? தேவனுடைய கட்டளையின்படி பார்த்தா நம்ம எல்லாம் குற்றவாளிகள் கர்த்தருக்கு முன்னால். அது நம்மளை குற்றப்படுத்துகிறது. இயேசு சிந்தின ரத்தம் அங்கே பரலோகத்தில் நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே கிருபாசனத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. என்ன பேசிக்கிட்டு இருக்குது? நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டு ஆகிவிட்டது. தண்டனை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார், அனுபவிச்சிட்டார், ஆகவே இவனை தண்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே நமக்காக அது பேசி கொண்டிருக்கிறது. இப்படி காஸ்பல்லே அது பிரதிபலிக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த பெட்டி, அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வாய்ந்தது. அது இருந்தால் கர்த்தர் இருக்கிறார், இல்லைன்னா கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். அதில் தாவீதின் காலத்தில் பாருங்கள், சில எதிரிகள் இந்த பொட்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. யுத்தத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க போய் அதை எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஒரே கொண்டாட்டம். அவங்களுக்கு என்ன சந்தோஷன்றீங்க? பொட்டி போயிடுச்சோன்னா ஆண்டவரே போயிட்டாருன்ற மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு. அதான் சிக்னிஃபிகன்ஸ். இந்த பொட்டி இருந்தால் ஆண்டவர் இருக்கார், இல்லைன்னா ஆண்டவரே இல்லைங்கிற மாதிரி தான் அர்த்தம் அவங்களுக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு அது அப்படி தான் மனசில். அப்போ இந்த பொட்டி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அவங்களுக்கு, ஆண்டவரே இல்லை, அப்புறம் நம்ம என்னத்தை, எதுவுமே சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் எப்படியாவது திரும்பி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி போய் அந்த பொட்டியை வச்ச இடம்லாம் பிரச்சனை ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்கள் இதெல்லாம் குடைய ஆரம்பிக்குது, எல்லாம் இதாக ஆரம்பிக்குது. அதனால் தூக்கிட்டு போங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு, கொண்டாடுற ஒரு நேரம். ஏன்னா கடவுளுடைய பிரசன்னம், கர்த்தரே திரும்பி வர்றாருன்ற மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் முதல்ல அந்த பெட்டியை செஞ்சப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு இருக்கிறாங்க வனாந்தரத்தின் வழியாக. அப்போ தான் இதை பண்ண சொல்கிறாரு, ஆசரிப்பு கூடாரம் பண்ணி இந்த பெட்டியை செய்கிறாங்க. அப்போ ஒன்று சொன்னார், மேகத்தை கொண்டு நடத்தினார். மேகம் நகரும்போது இவங்க நகரணும், மேகம் நிற்கும்போது அவங்க நிற்கணும் அந்த பிரயாணத்தில். அப்போ மேகம் நகரும்போது கர்த்தர் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பாய்க்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள்னு சொல்லுவாங்க. லெட் காட் அரைஸ் அண்ட் ஹிஸ் எனிமீஸ் பி ஸ்கேட்டர்ட்னு சொல்லிகிட்டே தான் கிளம்புவாங்களாம். ஏன்னா மேகம் கிளம்பும்போது சொல்லுவாங்க, கர்த்தர் எழுந்தருளட்டும், அவருடைய பகைவர்கள் சத்துருக்கள் சிதறுண்டு அவருக்கு முன்பாக ஓடிப்போக கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாங்களாம். ஏன்னா அருமையான வார்த்தைகள் பாருங்கள். போகிறதுக்கு முன்னால் வார்த்தையை முதல்ல அனுப்பிச்சிடுறான். வெற்றி வார்த்தைகளை முதல்ல அனுப்பிச்சிட்டு அப்புறம் தான் போகிறான். காலை நகர்த்துறதுக்கு முன்னால் வாயை நகர்த்துக்கிறான். எவ்வளோ பெரிய சத்தியம் இது! எப்படிலாம் சொன்னாலும் திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா? கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால், கையெடுத்து ஏதோ பண்ணுறதுக்கு முன்னால் வாயை நல்லா பயன்படுத்தணும். வாயை கடவுள் அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. உங்கள் கையை விட காலை விட எல்லாத்தையும் விட வாய் தான் ரொம்ப பவர்ஃபுல். வாயில் என்னானாலோ இன்றைக்கி என்ன ஆக போதோ தெரியல அப்படின்ட்டு போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைச்சாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் இயேசுவின் நாமத்தில் போகிறேன், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். அப்போ கதையை வேறு மாதிரி இருக்கும். வாயை சரி பண்ணாமல் நீங்கள் போய் மாடாக உழைச்சேன் ஓடா தேஞ்சேன்னா அதில் பிரயோஜனம் கிடையாது. மாடாக உழைச்சி ஓடா தேயறதுக்காக வச்சார் கடவுள். கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் இருக்கார். அப்போ நீங்கள் சொல்லணும், என் வேலையில் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது, நான் போகிறேன். கஷ்டமான வேலைகளை கர்த்தர் எனக்கு சுலபமாக்கி தருவார், எனக்கு ஞானத்தை தருவார், கிருபையை தருவார், எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழலையும் மாற்றி தருவார், எனக்கு சகாயம் பண்ணுவார், வெற்றி எனக்கு கிடைக்கும். ஒரு நாள் அப்படி ஆரம்பிங்க. கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் வாயின் வார்த்தைகளை முதல்ல அனுப்புங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஆயத்தப்படுத்தும். உங்களுக்கு அந்த நாள் முழுக்க வெற்றியை ஆயத்தப்படுத்தும். அப்படி தான் ஆரம்பித்தாங்க. மேகம் நவுந்த உடனே இவங்க இதை சொல்லிவிட்டு கர்த்தர் எழுந்தருள்வார், பயங்கர்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டுன்னு சொல்லிட்டு தான் போவான். திரும்பி தங்கும்போது மேகம் நின்ன உடனே அந்த இடத்துல தங்கிடணும். அப்பவும் சொல்லுவாங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்தில் திரும்புவாராக அப்படின்னு சொல்லிட்டு தான் பொட்டியை அங்கே வச்சு தங்குவாங்க. பொட்டியை தூக்கிட்டு போக வேண்டியது, மேகம்
நகர்ந்த உடனே மேகம் நின்ன உடனே பொட்டியை வச்சுட்டு அங்கே கூடாரத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துட வேண்டியது. இப்படி தான் பயணித்துட்டு இருந்தாங்க. பயணித்து கடைசியில் எருசலேமுக்கு கொண்டாந்து அந்த பெட்டியை வச்சு கானான் தேசத்துக்குள்ளே வந்த பிறகு எருசலேம் பட்டணத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ தான் பறி போயிடுது. அதுக்கப்புறம் தான் போய் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறாங்க. மோசேயின் காலத்தில் எப்படி அந்த பெட்டியை செய்து எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க வனாந்திரத்தின் வழியாக, எப்படி கர்த்தர் மேகத்தை கொண்டு நடத்தினார், எப்படி கூடவே வந்தார், எப்படி எல்லா விரோதிகளை மடங்கடிக்கும்படி செய்தார், எப்படி வெற்றியெல்லாம் தந்தார்னு யோசித்து பார்த்து அதை பாடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை த பாஸ்ட், கடந்த காலத்தில் கர்த்தர் எப்படி தம்முடைய பிரசன்னத்தினால் நடத்தினார். இந்த பொட்டி என்ன அற்புதமான ஒரு பொட்டியாக இருந்தது. இது தேவனுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு கூட இருக்குதுன்னு சொல்கிறத காட்டுது அப்படிங்கிறத அவங்க பாடி கொண்டாடுகிறார்கள். அதை கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் பண்ணுறாரு, அவர் கூட இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 18ஆவது வசனம் வரை. இதில் ஒரு முக்கியமான காரியம் நான் போன தடவை முடிக்கும்போது சொன்னேன். அது 18ஆம் வசனம், கடைசி வசனம், போன வாரம் பார்த்தது. அந்த கடைசி வசனம் என்னன்னா, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் அப்படின்னு ஒரு வசனம் வருது பாருங்கள். 18ஆம் வசனம் 68:18. அதை அப்படியே பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அப்படியே கோட் பண்ணுறாரு. அது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சங்கீதமே மேசியாவை குறித்த சங்கீதம் என்று அந்த லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டு விட்டது. பெரிய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 14 சங்கீதங்கள் மேசியாவின் சங்கீதங்கள்னு இருக்குதுன்றாங்க. 150 சங்கீதத்தில் 14 சங்கீதங்கள் வரப்போகிற இயேசுவை குறித்த சங்கீதங்கள்னு சொல்கிறாங்க. இவங்களாம் யூகித்து சொல்லலை. ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வசனங்கள், அதாவது புதிய ஏற்பாட்டில் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நேரடியாக கோட் பண்ணியிருக்கணும் இயேசுவை பற்றி குறிக்கும்படியாக. சங்கீதங்கள்லேருந்து ஏதாவது ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் கோட் பண்ணியிருந்தா, அப்போஸ்தலர்கள் யாராவது கோட் பண்ணியிருந்தா, அல்லது இயேசு கோட் பண்ணியிருந்தா தன்னை குறிக்கும்படியாக, அல்லது அப்போஸ்தலர்கள் இயேசுவை குறிக்கும்படியாக சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ அந்த சங்கீதமே மேசியாவின் சங்கீதம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி 14 சங்கீதங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக எழுதுகிறாங்க. எழுதுகிறவங்க மேசியாவின் சங்கீதங்கள்னு சொல்லி, அது மேசியாவை பற்றி, வரப்போகிற மேசியாவை பற்றி எப்படி தீர்க்கதரிசனமாய் காரியங்களை சொன்னிச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சங்கீதங்கள் ரொம்ப முக்கியமான சங்கீதம். அதில் ஒன்றா இதை சேர்க்குறாங்க. இந்த ஒரு வசனத்தை வச்சு, இந்த ஒரு வசனத்தை 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எபேசியரில் பவுல் எப்படி கோட் பண்ணுறாரு பாருங்கள். ஆதலால் உன்னதத்துக்கு ஏறி, அதே மாதிரி வருது பாருங்கள், தேவரீர் உன்னதத்துக்கு ஏறின்னு வருது. இதில் இவர் அதை கோட் பண்ணுறார். ஆதலால் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே எப்படி சொல்லியிருக்கு, தேவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்கு வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாக மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இங்கே வரங்களை பெற்றுக்கொள்கிறார், அங்கே வரங்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதை கோட் பண்ணுறாருன்றது தெரியுது. அப்போ இது மேசியாவின் சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை பார்க்கும்போது வெறும் தாவீதின் காலத்தில் நடந்த ஏதோ ஒரு காரியமாக நினச்சி பார்க்கக்கூடாது. இது இயேசுவின் காலத்துக்குரிய காரியங்களையும் குறிக்கிறது என்று சொல்லி அந்த விதத்தில் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி ஆங்கிலிக்கன் சர்ச்சில் கூட இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று வருது இல்லையா, அதாவது ஈஸ்டருக்கு அப்புறம் 7வது ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை வாசிக்க வேண்டிய வேத பகுதிகளில் 68ஆம் சங்கீதத்தை சேர்க்குறாங்க அவங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க புக்கு, ப்ரேயர் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பென்டிகாஸ்ட், டே ஆஃப் பென்டிகாஸ்டில் அந்த இதை சேர்ப்பாங்க. 68ஆவது சங்கீதம் ஒரு வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதமாக அதை சேர்த்துருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார். அந்த பரிசுத்தாவியானவர் தான் சபைக்கு பல்வேறு வரங்களை தந்தார். இங்கே அதான சொல்லியிருக்கு, உன்னதத்துக்கு ஏறினவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை குறிக்கும்படியாக அதை சேர்க்குறாங்க. சரி, அப்போ அதை மைண்டில் வச்சுங்க. இது மேசியாவின் சங்கீதம். வெறும் தாவீதின் காலத்தில் நடந்த ஏதோ ஆசரிப்பு கூடாரம், தேவ பிரசன்னம் அப்படின்னு மட்டும் கிடையாது. இதில் பல காரியங்கள் வரப்போகிற மேசியா இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் என்பதை நாம் கவனிக்க வேணும். சரி, இப்போ வாசிப்போம். 19ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம்.
போன வாரம் 18 வரைக்கும் பார்த்துட்டோம். 19லேருந்து பார்ப்போம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி, இந்த ரட்சிக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்க சொல்லி இந்த பாட்டு சொல்லுகிறது. தாவீது சொல்கிறாரு, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ரட்சிக்கும் தேவன் அவரே. அது சொல்லும்போது தமிழில் ஒரு பெரிய குழப்படி பண்ணிட்டாங்க. இந்த வசனம் 19ஆம் வசனம் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கும் தேவன் அவரே. அர்த்தமில்லாத விதத்தில் மொழிபெயர்த்து விட்டாங்க. தமிழ் ஆளுங்க சரியான குழப்படி பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில். இங்கிலீஷ்லேயும் நிறைய இருக்குது. தமிழ் டிரான்ஸ்லேஷனில் நிறைய குழப்படி இருக்குது. நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்லாம் இன்றைக்கி அது ரொம்ப லேட்டஸ்ட்டு நல்ல வெர்ஷன்றாங்க. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 19ஆம் வசனம். Praise be to the Lord, to God our Savior, who daily bears our burdens. தினந்தோறும் நம்முடைய பாரங்களை நமக்காக சுமக்கிற இந்த அற்புதமான ரட்சகருக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அப்படி இருக்குது. பாரம் சுமத்துறாருன்னு இங்கே தமிழில் சொல்லிட்டாங்க. இங்கே சொல்லியிருக்குது நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர்னு. சுமத்துறவர் இல்லை, சுமக்கிறவர். இதை ஏன் பாரத்தை சுமத்துக்கிறவர் தான் இவர், சுமத்துகிறவர் இல்லை அப்படின்னு ஏன் இவங்கெல்லாம் இப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, இன்னும் கேட்டால் நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேயும் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேயும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில மொழிபெயர்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா, Praise be to God who daily loads us with benefitsன்னு இருக்குது. தேவனை ஸ்தோத்திரிங்க. ஏன் ஸ்தோத்திரிங்க? நம்ம தினந்தோறும் நல்ல காரியங்களால் நிரப்புகிறவரை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்றது. என்ன எதிரும் புதிருமா இருக்குது பாருங்கள். பாரம் சுமத்துறவரை ஸ்தோத்திரம் பண்ணுன்றதுங்க. கான்டெக்ஸ்டோடவே ஒத்து போகல. இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து கான்டெக்ஸ்டோடவே ஒத்து போகலை. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிக்கிறவர். அது என்னது? இது பாரம் சுமத்திட்டு ரட்சிக்கிறாரா? அவரே ஒன்று போட்டு தலையில் போட்டு நசுக்கிட்டு அப்புறம் நம்மளை ரட்சிக்கிறாரா? அர்த்தமே இல்லாமல் இருக்குது. நம்முடைய பாரத்தை சுமந்து நம்மளை ரட்சிக்கிறாருன்றதான் அர்த்தம் வருது. அதனால தான் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கரெக்டாக அதை மாற்றி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுதான் நல்ல மொழிபெயர்ப்புன்றாங்க. who daily bears our burdens. நம்முடைய சுமைகளை சுமக்கிறவர் அவர். தினந்தோறும் நம்முடைய சுமைகளை சுமக்கிறவர். அப்போ இதில் முக்கியமான வார்த்தை என்ன? இந்த டெய்லின்ற வார்த்தை. அதாவது 18ஆம் வசனம் வரைக்கும் கடந்த காலத்தில் எப்படி கர்த்தர் நமக்கு நல்லது செஞ்சார் அப்படின்னு எண்ணி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. இந்த பொட்டியை தூக்கிட்டு வரும்போது எப்படி வனாந்தரத்துலலாம் கர்த்தர் நடத்தினார் பண்ணாருன்னெலாம் யோசித்து பார்க்குறாங்க. போன வாரம் பார்த்தோம். அதை 19ஆம் வசனம் வந்தோடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. கடந்த காலத்தை விட்டுட்டு இப்போ நிகழ்காலத்துக்கு வர்றாங்க. எதிர்காலத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. கடந்த காலத்தில் செய்தவர் எனக்கு இந்த காலத்துலையும் ஏதோ செய்கிறாரு, வருங்காலத்திலையும் செய்வார். இந்த காலத்தில் என்ன செய்கிறாரு? கடந்த காலத்தில் பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சார். வனாந்திர வழியாக கொண்டு வந்தார், சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார், மண்ணாவை கொடுத்தாரு, தண்ணீரை பாறையிலேருந்து வர பண்ணார், எல்லாம் பண்ணார், அற்புத அதிசயங்கள்லாம் பண்ணார். இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போவும் அவர் ரட்சிக்கிற தேவன். என்னுடைய பாரங்களையெல்லாம் அங்கே வந்து அந்த பார்வோனுடைய பிடியிலிருந்து அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் பூசப்பட்டு அப்படி தான் வெளியே வந்தாங்க. அது ரட்சிப்பு அடையாளமாக இருக்குது. இப்போது இவங்க சொல்கிறாங்க அந்த ரட்சிப்பை பெற்றோம், ஆனால் இப்போ இன்னொரு மாதிரி ரட்சிப்பு அனுபவிச்சுட்ருக்கோம். என்ன ரட்சிப்பு? தினந்தோறும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற பாரத்தையெல்லாம் அவர் சுமக்கிறாரு, அவர் எடுத்துக்கிறாரு, இப்படி எங்களை ரட்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தர் நிறைய பேர் பாவ மன்னிப்பு அனுபவிச்சிருக்கிறாங்க. செத்தா மோட்சம் போகின்ற நம்பிக்கையெல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த வாழ்க்கையில் நம்முடைய பல்வேறு பாரங்களை சுமக்க உதவுகிறவர், சுமக்கிறவர், சுமந்து நம்மளை ரட்சிக்கிறவர், அவர் சுமந்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றுகிறவர், அவர் சுமந்துக்கிட்டு நமக்கு விடுதலை தருகிறவர் என்பதை அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம்.
ஆமாம், அங்கே எங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் ரட்சித்தது மட்டும் இல்லை, அப்புறம் சிவந்த சமுத்திரத்தெல்லாம் பொழந்து இப்போ சாப்பாடை கொடுத்தாரு, தண்ணியை கொடுத்தாரு, எல்லாம் அதெல்லாம் மட்டும் இல்லை, உயிரை காப்பாற்றிருக்காரு எத்தனை தடவை. அது மட்டும் இல்லை, தாவீதின் காலத்தில் எத்தனை பாரங்கள், எவ்வளோ விரோதிகள். இந்த பின்னாடி வர்ற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விரோதிகள், பயங்கரமான விரோதிகள் இருக்காங்க. இவன் ரத்தத்தை குடிக்கணும்னு காத்துட்ருக்காங்க, இவனை நசுக்கணும் ஒடுக்கணும்னு காத்துட்ருக்குறாங்க. அவ்வளோ விரோதிகள். எல்லாத்தின் மத்தியிலும் எங்களுடைய பாரம், அதெல்லாம் ஒரு பெரிய பாரமாக இருக்குது அவங்களுக்கு. வாழ்க்கை பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, சவால் விடுகிற வாழ்க்கையாக இருக்குது. பெரிய நிம்மதியாக ஒன்றும் வாழ முடியல. ஏன்னா சுற்றுமுற்று இருக்கவங்கெல்லாம் எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கர்த்தர் வந்து ரட்சிக்கிற தேவன். நான் சொல்கிறேன், அதே தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் இன்றைக்கி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எதுக்கு? ஏன்னா என்னாலும் எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அதே தான் சொல்கிறோம், அதே வார்த்தையில் தான் சொல்கிறோம். என்னாலும் நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லோரும் சொல்லுங்கள், என்னாலும் நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பாரங்களையெல்லாம் அனுதினமும் சுமந்து நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே. அது அங்கே ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. நம்முடைய பாரங்களெல்லாம் தினந்தோறும் சுமந்து, டெய்லி. இங்கிலீஷில் பைபிள் இருந்ததுன்னா அந்த இங்கிலீஷ் பைபிளில் டெய்லின்ற வார்த்தையை சர்க்கிள் போட்டு ஸ்டார் போட்டு என்னமோ அது போட்டு வைங்க. அடுத்த தடவை பார்க்கும்போது டக்குன்னு தெரியணும் அது. ஏன்னா அடுத்த தடவை வாசிக்கும்போது பாரம் சுமத்துகிற தேவன் நினச்சக்கூடாது. இல்லை, அவர் பாரம் சுமத்துகிற வேலையிலே இருக்கிறாரு. உலகத்தில் ஏராளமான பாரம் அவர் இல்லாமல் நிறைய பேர் சுமத்துறாங்க. அவர் ஒன்றும் சுமத்துறதுக்கு வரல. அவர் சுமத்துகிற பாரத்தை கூட நான் எடுத்துக்கிறேன்றார். உலகம் நிறைய பாரங்களை கொண்டு வருது, கவலைகளை கொண்டு வருது, பயத்தை கொண்டு வருது. கர்த்தர் சொல்ல, என்கிட்ட கொடுத்துரு, நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, கவலைப்படாமல் இரு. சத்துரு உன்னை விழுங்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கான், அதனால் கவலைப்படாத, பயத்தை விட்டுரு, பயப்படாத. 365 தடவை சொல்லியிருக்கான், 365 தடவை பயப்படாதுன்னு சொல்லியிருக்கான். நான் எண்ணி பார்க்கல, இன்னும் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தினந்தோறும் பயந்துட்டுருக்காங்க சிலர். தினந்தோறும் 10 தடவை சொன்னாலும் நல்லது தான். இந்த ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிலாம் பொய். அதெல்லாம் சும்மா. 100 தடவை சொன்னால் கூட பத்தாது ஜனங்களுக்கு. 1000 தடவை சொன்னால் கூட தினந்தோறும் 100 தடவை சொல்லணும். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. தெரிஞ்சு வச்சுக்கிட்டார், அதனால தான் சொல்லியிருக்கார், பயப்படாத, பயப்படாத, பயப்படாதங்கிறார். கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்படாதன்றார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய பாரங்களையெல்லாம் சுமக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு. ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. நல்லா கவனிச்சிங்களா? சில வார்த்தைகள்லாம் தமிழில் அருமையாக வருது. ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் பலவிதமான பாரங்கள் அகப்பட்டிருக்கிறாங்க. சிலர் வந்து வியாதி என்கிற பாரத்தினால அவர்கள் மரணத்துக்கு நீங்களாகி மீட்கப்பட வேண்டியது இருக்கிறது. அதுலேருந்து தப்பிக்க வேண்டியது இருக்குது. கொல்றதுக்கு வருது வியாதி, அதுலேருந்து தப்பிக்க வேண்டியது இருக்குது. நான் நம்புகிறேன், நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை கர்த்தர் மரணத்திலேருந்து தப்பிச்சு விட்டுருக்காரு. தப்பிச்சு விடுகிறவர். என்னையே தப்பிச்சு விட்டுருக்கார். 15 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டுருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறேன் நான். ஏன்னா மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறவர் தேவன். அற்புதமான தேவன் அவர். மரணத்திலேருந்து இதெல்லாம் அனுபவித்து பார்க்கணும் பாருங்கள். மரணத்திலேருந்து காப்பாற்றுகிறவர் அவர். ரட்சிப்பை அருளும் தேவன். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு அப்படியே தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரட்சிப்பை அருளும் தேவன் அவர். மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. வழியே இல்லைன்னு டாக்டர் சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், வழி உண்டு. எனக்கு தெரியும். வழி இல்லைன்னு நீ நினைக்கும் போது 1000 வழிகள் எனக்கு தெரியுன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறாங்க. வியாதின்ற தேவை, சிலர் பொருளாதார தேவைகள், அப்படியே பொருளாதார இதில் அப்படியே மூழ்கிற நிலையில் இருக்கிறாங்க, அப்படியே மடிந்து போகிற நிலையில் இருக்கிறாங்க. அதிலிருந்தெல்லாம் தப்பிக்க வழிகள் உண்டு. கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க. அதை நாம் ஜெபம் பண்ணுவோம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த வழிகளை கர்த்தர் காட்டுவாராக, தப்பித்து விடுவாராக, காப்பாற்றுவாராக. நாளும் நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரங்கத்தாவே, எங்கள் பாரங்களையெல்லாம் அனுதினம் சுமக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்.
அனுதினமும் நாங்கள் பயப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை. எங்கள் பாரங்களை எல்லாம் உம் மீது இறக்கி வைக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் எங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறோம். மனதின் பாரங்களை, எண்ணங்களை, கவலையின் எண்ணங்களை, பயங்களை இறக்கி வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என்னாலும் எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுடைய பாரங்களை எல்லாம் அனுதினம் சுமந்து எங்களை ரட்சிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாரங்களை சுமந்து ரட்சிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை அருளும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கு நீங்கும் வழிகளை காண்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அழிவுக்கு நீங்கும் வழிகளை உண்டாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வழி இல்லாத இடத்துல வழியை ஏற்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, எங்களுக்கு வழி தெரியாத போது 1000 வழிகளை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். சர்வ ஞானி, சர்வ வல்லவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு பேர்பட்ட தேவையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியில் இருக்கிற மக்கள், பொருளாதார தேவையில் இருக்கிற மக்கள், பல்வேறு சிக்கல்களில் இருக்கிற மக்கள், பல்வேறு தேவைகள் மத்தியிலே கவலையோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாரங்களை எல்லாம் சுமந்து சேர்க்கிற தேவனே, சுமந்து கொள்ளுகிற தேவனே, சுமந்து எங்களை ரட்சிக்கிற தேவனே, எங்களை காப்பாற்றுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மக்களுக்கு உதவி செய்வீராக. அப்பேற்பட்ட அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்மை ருசி பார்க்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கட்டும். வழிகள் திறக்கப்படட்டும். வழி உண்டு என்பதை அவர்கள் காணட்டும் கர்த்தாவே. வழி உண்டாகட்டும். வழி இல்லாத இடத்துல இயேசுவின் நாமத்திலே வழி உண்டாகட்டும். வழி உண்டாகட்டும் கர்த்தாவே. வழி உண்டாகட்டும் தேவனே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணும்போது எப்பேற்பட்ட அருமையான வார்த்தைகள். இதெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கணும். இதை அப்படியே சொல்லணும். அதே வார்த்தைகளை, கிட்டத்தட்ட அதே வார்த்தைகளை பயன்படுத்தலாம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பாரங்களை அனுதினமும் சுமந்து நம்முடைய ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவன். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் 1000 வழிகள் உண்டு. ஆமென். 1000 வழிகள் உண்டு. ஸ்தோத்திரம். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். 21லேருந்து 23 10 பகுதிகளாக பிரிக்கலான்னு சொன்னேன். போன தடவை 5 பகுதிகளாக பிரித்து 5 பகுதியில் பார்த்தோம். இப்போ 6வது பகுதியை பார்த்தோம். இப்போ 7வது பகுதி 21லேருந்து 23 வரைக்கும். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இது வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்குது இல்லையா? தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் அக்கிரமங்கள் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகும். அதாவது எதிரிகளுடைய ரத்தத்தில் மிதித்து நடப்பேன் நீ அப்படின்றாரு. உன் நாய்களின் நாவு அதை நக்கும்ன்றாரு. என்ன ஒரு பயங்கரமான லாங்குவேஜ். இதை வாசித்துட்டு நிறைய அந்த காமெண்டேட்டர்ஸே இதை எப்படி என்ன வியாக்கியானம் பண்ணுறதுன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது என்ன இப்படி இருக்குது, பைபிளாக இது இப்படி சொல்லியிருக்கு, இவ்வளோ கொடூரமான வார்த்தைகளாய் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் தான் பாருங்கள், இங்கே இந்த மாதிரி இடத்துல தான் இது என்ன மாதிரி சங்கீதங்கிறது நமக்கு உதவுது. இது மெசியானிக் சாம். இது வெறும் தாவீதனுடைய சம்பவங்கள், தாவீதனுடைய யுத்தம், அவனுக்கு இருந்த விரோதிகளை பற்றி பேசுகிறது இல்லை. இது கர்த்தர், ரட்சகர், தேவன், அவருடைய ரட்சிப்பு, அவருக்கு எதிராக இருக்கிற விரோதிகள், தேவனுக்கு எதிராக இந்த உலகத்தில் செயல்படும் காரியங்கள், அதை பற்றி பேசுது. அல்டிமேட்லி இஸ் அ மெசியானிக் சாம். ஆகவே அதை அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதை நம்ம பாராட்ட முடியுது. வெறும் இந்த உலகத்துக்குரிய தாவீதனுடைய அனுபவமாக பார்த்தோம்னா என்ன அது, அவன் ரத்தத்தை மிதிக்கிறதும் நாய் அதை நக்குறதும் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளாக இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. இது வெறும் அந்த காலத்தில் நடந்த ஒன்றும் கிடையாது. இது மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள். எப்படி நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் வந்து உலகத்தை நியாயம் தீர்ப்பார், அநியாயம் அக்கிரமம்
எல்லாம் செய்கிறவர்கள் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவர்கள் அதுக்காக தண்டிக்கப்படுவார்கள். அப்படிங்கிறது அந்த தண்டனையை பற்றி எவ்வளோ கடுமையாய் சொல்லப்பட முடியுமோ அவ்வளோ கடுமையாக சொல்லியிருக்கிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். அது நமக்கு பிரச்சனையே இருக்காது. நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். தாவீதுக்கு அந்த காலத்தில் தேசங்கள் சுற்றி இருக்கிற தேசங்கள் எதிரிகளாக இருந்தாங்க, ராஜாக்கள் எதிரிகளாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் இவன் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. கர்த்தர் சொல்கிறார், இல்லை நீ அவன் ரத்தத்தை மிதிப்ப, நாய்கள் வந்து அதை நக்கும் அப்படின்றாரு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்ம யாரும் யுத்தத்தில் இல்லை, அப்படிப்பட்ட எதிரிகள் கிடையாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதத்தில் ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். பல்வேறு போராட்டங்கள் இருக்குது, பல்வேறு சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்புகிற பல்வேறு சூழ்நிலைகள் இருக்குதா இல்லையா? அது இருக்குது. அப்போ கர்த்தர் வந்து அன்னைக்கு தாவீதுக்கு நிறைய வெற்றியை தந்தார். அவனை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியல. பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவனை யாரும் அத்தனை ராஜாக்களும் ஜெயிக்க முடியல. எல்லாம் கூட்டி சேர்ந்து வந்தால் கூட இவன்ட்டு அடி வாங்கிட்டு தான் போகிறாங்க. கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு கனத்தையும் மரியாதையும் அவனுக்கு கொடுத்தாரு. அவன் காலத்தில் ஸ்தாபிச்சிட்டார். அவனை யாரும் அசைக்க முடியாதபடிக்கு அப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக வச்சார் அவனை. அப்போ நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் அவரை நம்புகிற நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு 1000 சத்துரு இருந்தாலும் நம்முடைய கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறாரு. அவனுக்கு தந்த வெற்றியை போலவே நமக்கும் அவர் தருவார் என்கிறதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அவனுக்கு யுத்தங்களில் வெற்றி தந்தார். அந்த மாதிரி கொடூரமான விரோதிகள் சத்துருக்களிடம் வெற்றியை தந்தார். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக வரும், நம்ம அழிக்க நினைக்கிறோம் சகல சூழ்நிலைகள் எல்லாத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறாரு, நமக்கு வெற்றியை தர்றார். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லோரும் நாம் ஜெபம் பண்ணோம், கர்த்தாவே எனக்கு எதிராக இன்றைக்கு எழும்புகிற அத்தனை சத்துருக்கள், எனக்கு எதிராக எழும்புகிற அத்தனை சூழ்நிலைகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா விதமான துன்பங்கள், எல்லா விதமான காரியங்கள்லேருந்தும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு விடுதலை தருகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் இரட்சகர், எங்களை ரட்சிக்கிற தேவன் நீர், எங்களை ரட்சிக்கிற தேவன் நீர், எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுகிறவர் நீர், எங்களுடைய சத்துருடைய கரத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் நீர். ஓ, எங்கள் தலையை குனிய பண்ணாதபடிக்கு எங்களை நிமிர வைக்கிறவர் நீர். ஓ, உமக்கு வெற்றியை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வெற்றியை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு கூட பயணிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை உயர்த்தி அவனை ஸ்தாபித்து அவனை அசைக்க முடியாதபடிக்கு எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை தந்து அவனை உயர்த்தினது போல எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தாபிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. உம்மேல நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களை ரட்சிக்கிற தேவன் நீரே, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. எல்லா சத்துருனுடைய சதி ஆலோசனையிலிருந்து எங்களை விடுவிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் வசனம் போவோம். தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகையிலும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. அதாவது உடைய நடையை கண்டார்கள் அப்படின்னு வருது இல்லையா? நடந்து வருகிற நடையை கண்டார்கள் அப்படின்றது வந்து எப்படி விளங்கிக்கணும்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வரும்போது கர்த்தரே நடந்து வர்ற மாதிரி ப்ரொசஷனில் அந்த மாதிரி பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வர்றார் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பாட்டை, அவர் நடையை பாருங்கள், அவர் எப்படி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டை எழுதியிருக்காங்க. உடைய நடையை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடையை கண்டார்கள். கர்த்தர் வர்றார் பார், எப்படி வர்றார் பார், அவர் நடையப்பார் அப்படிங்கிற மாதிரி பாட்டை எழுதியிருக்கிறான். கவிதை வடிவில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் அப்படி தான் அதை இன்டர்பிரட் பண்ணணும். அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது கர்த்தரே ஒரு ப்ரொசஷனில் வர்றாரு. இந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வந்து ஒரு பெரிய ப்ரொசஷனில் மிகுந்த மரியாதையோடு நடந்து வர்றாரு. அந்த நடையப்பார் அப்படிங்கிற மாதிரி
எழுதுகிறாரு. சொல்லிட்டு சொல்கிறார், இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரையும் துதியுங்கள். ஆண்டவரை வர்றார் பாருங்க, அவர் வர்ற ப்ரொசஷனை பார், அவர் வர்றதை பார், அவரை துதியுங்கள். அந்த பொட்டியை தூக்கிட்டு வர்றதுல அவ்வளோ பெரிய கொண்டாட்டம், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி சொல்கிறாங்க. அங்கே அவர்கள் ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டம், செபுலோனின் பிரபுக்களும் நப்தலின் பிரபுக்களும் உண்டு. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே? அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம், அந்த பொட்டியை தூக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை ஒரு நிமிஷம் 2 சாமுவேலுக்கு திருப்புங்க சொல்கிறேன். அதில் சொல்லப்பட்டதனுடைய விரிவாக்கம் இது. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் போனீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் அந்த தூக்கிட்டு வர்ற காட்சியை அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6:5. 2 சாமுவேல் 6:5. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளமாகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். நான் சொல்லுவேன், ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவங்களுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பொட்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. இப்போது இதை கொண்டு வந்தோன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். இது இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு பெரிய இழப்பு. இது வரும்போது ஆண்டவரே திரும்பி வர்றாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பெரிய வரவேற்பு. ஆடி பாடி கொண்டாடுறாங்க. எல்லாம் மியூசிக் கீசிக் எல்லாத்தையும் போட்டு அங்கே கீத வாத்தியங்கள், சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் எல்லாத்தையும் போட்டு கைத்தட்டி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசித்து ஆடி பாடி கொண்டாடுறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு வர்ணனை வருது பாருங்கள். அது 1 நாளாகமம் 13:8. அதே சம்பவம் அதை வர்ணிக்குது. தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும், தம்புர்களையும், மேளங்களையும், கைத்தாளங்களையும், பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். மறுபடியும் சொல்லிருக்கு, ஆடி பாடினார்கள். எதுக்கு ஆடி பாடுறாங்க? ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவ பிரசன்னம், தேவனே வர்றார் அப்படிங்கிற மாதிரி தேவனுடைய பிரசன்னத்தில் ஆடி பாடுறாங்க. இதே 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து, தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை, தம்புரு, அதே சம்பவம் அதில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எப்படி கொண்டாடுறதுன்னு. உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்களை முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமுண்டாக பாடும்படி, ஆங்கிலத்தில் அருமையாக வந்திருக்கு, ஜாய்ஃபுல் சாங்ஸ் பாடுங்கன்றார். சோக சாங்ஸ் பாடாதீங்க, பாத்தாஸ் இல்லை, ஜாய்ஃபுல் சாங்ஸ் பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆளுங்களை கொண்டா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டா, பாடகர்களை கொண்டா, நல்லா சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமுண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். அப்படியே லேவியர் கொண்டாடுறாங்க. அதுக்கு பேரெல்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் வாசிக்க விரும்பல, ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே போவோம். அப்படி சொல்லிவிட்டு 22 பாருங்கள். லேவியருக்குள்ளே கெனானியான் என்பவன் சங்கீத தலைவனாக இருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஒருத்தன் இருக்கான், மியூசிக் எக்ஸ்பர்ட்டு. அவன் சொல்லித்தரான் எப்படி எல்லாம் பாடணும், இப்போ எப்படி வாசிக்கணும் எல்லாம் சொல்லித்தரதுக்கு அவனை இன்சார்ஜாக அங்கே போடுறாங்க. 25 பாருங்கள். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடு கொண்டு வர போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு, மியூசிக்கு, சிங்கர்ஸு, அது இதுன்னு என்ன மாதிரி பாட்டு பாடினா எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் கொண்டு வர போகிறாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுகிரகம் பண்ணபடியினால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும், எக்காலங்கள், பூரிகைகள், கைத்தாளங்கள் துனியோடும், தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதை கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன நடக்குது இங்கே?
உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் இருக்கிறதுக்கு அடையாளம் இல்லையா? அது இருந்தால் கர்த்தரே இருக்கிறாருன்னு அர்த்தம். அது வர்றதுன்னா கர்த்தர் வர்றாருன்னு அர்த்தம். அது நின்றுச்சுன்னா கர்த்தர் தங்கிட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் முதல்லேருந்தே. அப்போ இது வரும்போது எப்படி வர்றாரு அவர் நடையப்பார் அப்படின்னு பாடுறாங்க. தாவீதுக்கு ஒரே கொண்டாட்டம், அவனுக்கு தாங்கிக்க முடியல. அவன் எந்நேரம் ஆடி பாடிட்டு இருந்தான்னு நினைக்கல. நான் நல்லா பாட்டு பாடுவான்னு நினைக்கிறேன். நல்லா பாட்டெலாம் எழுதுகிறான். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆடி இருக்க மாட்டான். இது கொஞ்சம் ஸ்பெஷல். இது அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. இந்த பெட்டியை கொண்டு வர்றது அவனுக்கு சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷமாயிடுச்சு. அவன் தன்னையே மறந்துட்டு ஆடுறான். ஆடி ஜனங்களும் பிரமாதமாக பாடுறாங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த ஆடினதை அவன் மனைவிக்கு பிடிக்கல. இவன் எல்லாத்தையும் பார்க்குறது வேறு. வொர்ஷிப்பை பற்றி சில காரியங்களை சொல்ல போகிறேன் நான். இவன் கர்த்தரை பார்க்குறது வேறு விதமாக இருக்குது, அவள் பார்க்குறது வேறு விதமாக. அவள் ராஜா அவள் நல்லா சொகுசாக வளர்ந்து அப்படி வந்தவ. அவளுக்கு கர்த்தருடைய அருமை தெரியல. இவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து யாரும் மதிக்கலை. அவனை வீட்டில் கடைசி எல்லாரையும் அவனை ஒன்றும் இல்லைன்னு நினச்சாங்க. அப்படிப்பட்டவனை எடுத்து கர்த்தர் பெரிய ராஜாவாக்குறாரு, பெரிய மரியாதையை கொடுக்குறாரு. கோலியாத்துங்கிறவனை ஜெயிக்கிறான். கர்த்தர் அவனை உயர்த்துறாரு, இவ்வளோ பெரிய மரியாதையை தர்றாரு. அப்போ இவனுக்குள்ள கர்த்தரை பற்றி ஒரு பெரிய நன்றி. அவள் பால்கனியில் நின்று பார்த்துட்ருக்கா, பாடிட்டு இல்லை, பாடுறவங்கள வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அவள் இதில் ஃபங்க்ஷனுக்கே கலந்துக்கல பாருங்கள். இந்த பாடுற கூட்டத்துலேயும் இல்லை, ஆராதிக்கிற கூட்டத்துலேயும் இல்லை, இந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்கலை. இது ஸ்பெக்டேட்டர் கூட்டம். இது ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கர்த்தரை கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க. நம்ம ஆராதனைக்கு வரும்போது வெறும் பார்க்க வர்றோமா இல்லை கொண்டாட வர்றோமான்றதை கவனிக்கணும். நம்ம பார்க்க வரல, கொண்டாட வர்றோம், அவரை கொண்டாட வர்றோம். நம்ம கர்த்தரை உண்மையாக அனுபவிச்சிருந்தோம்னா, அவருடைய ரட்சிப்பை பெற்றிருந்தோம்னா, அவருடைய நன்மைகளை ருசி பார்த்துருந்தோம்னா, கர்த்தரை மெய்யாகவே அறிந்திருந்தோம்னா, தாவீதை மாதிரி இருப்போம். நம்ம அவளை மாதிரி இருக்க மாட்டோம். நன்றி உள்ளத்தில் பொங்கும். ஆராதனைங்கிறது மனுஷனுடைய நன்றி உணர்வு. கர்த்தர் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ அற்புதமாக என்னை காப்பாற்றிருக்கிறாரு, எவ்வளோ நடத்தியிருக்கிறாரு. ஒரு ஆடு மேய்க்கிற பையனை எடுத்து இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காரு என்ன அப்படின்னு அவனுக்கு நினச்சி பார்க்குறான். அவனுக்கு கர்த்தரை எப்படி தான் துதிக்கிறது, என்ன பண்ணாலும் துதிச்சா போதாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் எல்லா மியூசிக்கும் கொண்டா, எல்லாம் சத்தம் போட்டு பாடு, எல்லா சிங்கர்ஸையும் கொண்டா, பிரமாதமாக இருக்கணும் அப்படிங்கிறான். ஏன்னா கர்த்தரை பற்றிய ஒரு நன்றி உணர்வு. அதுதான் பாருங்கள் ஆராதனைக்கு அடிப்படை. ஆராதனைக்கு அடிப்படை அதுதான். ஆடுறான். அந்த ஆடுறது கூட அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. மற்றவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. அது இன்றைக்கும் அப்படி தான். யாரோ எங்கேயோ ஆடினானே அவனோ கத்திகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் ஆடி இருக்கான், 10 பேர் கத்திகிட்டு இருக்கான். கத்துறப்ப என்னத்தை கத்துறாங்க, இதுதான் சொல்லி கத்துறாங்க. தாவீது தெருவில் ஆடினானாக்கும், நீ எப்படி கோயிலில் ஆடுவ? எங்கே போட்டிருக்கு? தாவீது தேவனுடைய பிரசன்னத்தில் ஆடினான். வெறும் பில்டிங் உள்ள ஆடினதுனால தப்புன்றாங்க. கடவுள் பில்டிங் உள்ள இல்லைப்பா, அங்கே இருக்கிறாரு. ஆசரிப்பு கூடாரம் தான் கடவுளுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம். அதை சுமந்துக்கிட்டு வர்றாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேரம் ஆடுறான். அவன் அதை கொண்டு வரும்போது ஆடுறான், தேவனுடைய பிரசன்னத்தில் ஆடுறான், தேவனை கொண்டாடுகிறான், ஆடுறான். அவன் ஒன்றும் தெருவில் ஒன்றும் இல்லாத இடத்துல ஆடலை. கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தரை ஆராதித்து துதிகளின் மத்தியில் ஜனங்கள்லாம் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆடுறான். அவன் ஆடினது அவனுக்கு தப்பாக தெரியல. அவன் ஆடினது எதுக்குன்னு அவனுக்கு தெரியும். நன்றி உணர்வில் ஆடுறான், கர்த்தரை துதிக்கிறதுக்காக ஆடுறான். அது மற்றவங்களுக்கு புரியல. புரியாத ஆளுங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மீகால் மாதிரி இன்னும் 10 பேர் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. அந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்க, இந்த வேடிக்கை பார்க்குற ஆளுங்க, ஓரம் நின்று வேடிக்கை பார்க்குறவங்களாம் இருந்திருப்பாங்க. அவன் பாரு எப்படி ஆடுறான், அந்த சட்டையை பார்த்தியா? அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன சட்டை போட்டிருந்தானே சொல்லியிருக்குது. அதாவது அவன் என்ன சட்டை போட்டிருந்தானா, சணல்னாலான சட்டையை போட்டுட்டு இருந்தான். தான் அந்த புடவையை பார்த்தியா, இந்த சட்டையை பார்த்தியா? எதை பார்க்குறதுக்கு வந்துடும் நம்ம? அந்த மாதிரி ஆளுங்க தான் சரியே கிடையாது. என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, அதை பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்க்கவே இல்லைங்களே. நான் என்ன நீங்கள் பார்க்கவே இல்லை? நான் அதை பார்க்குறதே இல்லைங்களே.
அவங்களுக்கு ஆச்சரியம், என்ன நீங்கள் அதை பார்க்கல? நான் பார்க்கவே இல்லையே. இவங்க என்னென்னா அதே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஆராய்ச்சிடும் போது இதையே பார்த்துட்டு யார் என்ன சட்டை போட்டிருக்கிறா, எது எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ குட்டை இருக்குது, இதெல்லாம் அளந்து டேப் வச்சு மெஷர் பண்ணுற வேலையில் இருக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது குறை சொல்லலாம்ல. அதுக்கு தெருவில் ஆடினா சர்ச்சில் ஆடல, நீ ஏன் சர்ச்சில் ஆடுற? நான் ஆடுறது இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன் அவன் ஆடினா ஆடட்டுன்றேன். நான் ஆடினது இல்லை, அதனால் ஆடவே மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் தாவீது மாதிரி எனக்கும் இப்படி ஒரு விசேஷ காலம் வந்தால், ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை, எனக்கு உணர்ச்சி பொங்கி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலன்னா கண்டிப்பாக ஆடுவேன். ஆட தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ஆடாதவன் சொல்கிறேன், நான் ஆடிக்கிட்டோம் ஆடுறவன். ஏன்னா அவன் கத்தருக்கு ஆட செய்கிறான், அதை கத்தரை ஆராதிக்கிறான். கத்தர் அவனை ஒன்றும் அடித்து அன்றைக்கே கொண்டு இல்லை. அவனை ஆடுனியா நீ, ஆடின காலை உடைக்கிறான் பாரு. இவன் பேசுகிறான் ஆடின காலை உடைக்கணும்னு. கத்தர் அவன் மேலே கோச்சிக்கலைங்க. அவனுக்கு ஒன்றும் தண்டனை இல்லை, அவளுக்கு தான். யாருக்கு? குறை சொன்ன ஆளுக்கு தான். நான் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆராதிக்கிறவர்கள் கத்தர் ஆராதிக்கணும். நம்ம ஆராதிக்க வரும்போது கவனம் கத்தர் பேரில் இருக்கணும். நம்முடைய உள்ள நன்றியால் நிறைஞ்சிருக்கணும். என்ன நமக்கு செஞ்சுருக்கிறாரு, அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவருங்கிறத யோசித்து பார்க்கணும். அந்த நினைவு தான் நமக்கு இருக்கணும். நம்ம உண்மையாக ஆண்டவரால் தொடப்பட்டு, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு, மீட்கப்பட்டு, அவருடைய ஆசீர்வாத அனுபவங்களை நாம் பெற்றிருந்தோம்னா ஆடுறது என்ன, தலைதெறிக்க ஆடுவோம். அந்த மாதிரி ஆகலாம் சில நேரத்தில். என்னைக்காவது ஒரு நாள் அவன் டெய்லி அது மாதிரி பண்ணிட்டு, ஏதோ ஒரு விசேஷமான ஒரு சூழ்நிலையில் அப்படி ஆடுறான் அவன். அது கத்தருக்கு நல்லா புரியுது, புரியாத ஆளுகளுக்கு தான் புரியல. அது இப்போ நான் சொன்னதே நிறைய பேருக்கு புரியாது பாருங்கள். ஏன்னா என்ன சொன்னாலும் புரியாது அது. அப்போ நம்முடைய ஆராதனைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஆராதனை ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். பாடல்களும் நம்முடைய இசை வாசிப்பும் எதுவும். என் உள்ளம் அப்படி தான் சொல்லுது, தாவீதை மாதிரி தான். சிறந்த இசை கலைஞரில் கொண்டா, சிறந்த முறையில் வாசி, பெஸ்ட்டாக பண்ணு, சிறந்த முறையில் பாடுவோம். எப்படி நல்லா பாடணுமோ பாடுவோம், எப்படி கத்தரை ஆராதிக்கணுமோ ஆராதிப்போம், எவ்வளோ சிறந்த முறையில் செய்யணுமோ செய்வோம், எப்படி சிறந்த மைக் செட்டு அது இது எல்லாம் போடணுமோ அப்படி போடுவோம். எப்படி சிறந்த முறையில் கத்தரை ஆராதிக்கணுமோ அதை அது இதுன்னு காம்ப்ரமைஸ் வேணாம், நல்லா பண்ணுவோம் அதை. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தாவீதும் அதே மாதிரி தான் யோசிக்கிறான். அந்த உள்ளம் இருக்கா நமக்கு? நம்ம எல்லாம் கத்தரை துதிப்போம். நம்முடைய ஆராதனை ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாய் மக்களுக்கு இருக்கட்டும். இங்கே வந்து ஆராதிக்கிறவர்கள் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணரட்டும். அவர்களுக்கு அது விடுதலையின் நேரமாக இருக்கட்டும். பல்வேறு கவலைகள் பாரங்களை சுமந்து வர்றவர்கள், துக்கத்தில் வர்றவர்கள், தலை குனிந்து வருகிறவர்கள் தலை நிமிர்ற நேரமாய் அது இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நான் ஜெபிக்கிறோம். இங்கே வருகிற மக்கள் கர்த்தாவே உம்மை அனுபவிக்கட்டும். கர்த்தாவே உம்முடைய மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலை அனுபவிக்கட்டும். ஒரு பெரிய விடுதலையின் ஆவி உண்டாயிருக்கட்டும். சத்தமிட்டு பாட, கைகளை தட்ட, இசையை வாசிக்க, கத்தரில் மகிழ, கத்தரை கொண்டாட, அப்படிப்பட்ட ஒரு புத்தியை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம், நன்றி உள்ள உள்ளம், நன்றியினால் நிரம்பி கத்தரை பாடுகிற ஒரு உள்ளம், நன்றியினால் நிரம்பி கைகளை தட்டுகிற ஒரு அனுபவம், நன்றியால் நிரம்பி கைகளை உயர்த்துகிற ஒரு அனுபவம், நன்றியால் நிரம்பி கத்தரை துதிக்கிற ஆராதிக்கிற அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு மக்களுக்கு தருவீராக, தருவீராக, தருவீராக. வேடிக்கை பார்க்கிறவர்களாக அல்ல, ஸ்பெக்டேட்டர்ஸாக அல்ல, பார்ட்டிசிபேட்டர்ஸாக, அதில் கலந்து கொள்ளுகிறவர்களாய், ஆராதனை அனுபவிக்கிறவர்களாய், கர்த்தருடைய அன்பையும் வல்லமையும் ருசி பார்க்கிறவர்களாய் கர்த்தாவே அனுபவிக்க கிருபை செய்வீராக. வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட எங்களுடைய இசையை, பாடல்களை, எங்களுடைய ஆராதனை கேட்கிறவர்கள் கூட தொடப்படட்டும். கர்த்தாவே இந்த பாடல்கள் அவருடைய உள்ளங்களை தொடட்டும், தொடட்டும், சந்தோஷத்தை கொண்டு வரட்டும், கண்ணீரை துடைக்கட்டும், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கட்டும், விடுதலையை கொடுக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஏறெடுத்து பார்க்க வைக்கட்டும், உம்மை துதிக்க வைக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகருக்கு விடுதலையின் நேரமாக இருக்கட்டும், விடுதலையின் நேரமாக இருக்கட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற நேரமாக இருக்கட்டும்.
ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆராதனைன்னா என்ன? ஒரு மெக்கானிக்கல் திங்கில் இந்த 2 பாட்டு பாடுவோம், அவர் வர்ற வரைக்கும் பாடுவோம், காணிக்கை எடுத்து முடிக்கிற வரைக்கும் பாடுவோம், அதெல்லாம் இங்கே கிடையாது. பாடணுன்னா உங்களுக்காக பாடலை, நாங்கள் கர்த்தருக்காக பாடுறோம். நீங்களும் எங்களுக்காக பாடல, கர்த்தருக்காக பாடுறீங்க. மியூசிக் வாசிக்கிறோம், உங்களுக்காக வாசிக்கல, கர்த்தருக்காக வாசிக்கிறோம். அவ்வளோதான். யார் என்ன சொல்கிறான்னு பற்றி கவலைப்படுறது கிடையாது. நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், நீங்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். அப்படி தான் அது. அந்த ஒரு இது போயிடக்கூடாது பாருங்கள், கவனம் அதில் இருக்கணும். சரி, 28லேருந்து வாசிப்போம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளிப்பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவரிக்கும். இது தான் பொயட்டிக் லாங்குவேஜ். அந்த ஜான்ரா வித்தியாசம் இல்லையா? சங்கீதம்னு வேறு விதமாக எழுதப்பட்டிருக்குது. பிளெயினாக லாங்குவேஜில் எழுதப்படல. ஒரு கதையை சொல்கிற மாதிரி சொல்லலை, ஒரு கவிதையை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்குது. கவிதைக்கு விளக்கம் தரணும் இல்லையா? கவிதைக்கு விளக்கம் தரணும். ஏன்னா கவிதையில் சில நேரத்தில் கொஞ்சம் மெட்டஃபாரிக்காக எழுதியிருப்பாங்க, உருவகப்படுத்தி காரியங்கள் எழுதுவாங்க, டைரெக்டாக எழுத மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கே எழுதப்பட்டிருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்குது, இதை சுருக்கமாக வியாக்கியானம் பண்ணி சொன்னால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ராஜாக்கள் காணிக்கையில் கொண்டு வர்றாங்க. நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோட ரிஷப கூட்டத்தையும், அதை மிருக கூட்டம் ரிஷப கூட்டம் அப்படிலாம் வருது இல்லையா? இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வெற்றி வாழ்க்கையை பார்த்து, அவர்களோட கர்த்தர் எப்படி இருக்கிறார், எப்படி நடத்துகிறார், அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறார்ன்றதெல்லாம் பார்த்து, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இந்த கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வர்ற நாள் வரப்போதான். அப்படி வருவார்கள். எகிப்திலிருந்து வருவார்கள், எத்தியோப்பியாவிலேருந்து வருவார்கள்னு பேரெல்லாம் சொல்கிறாரு. சில நாடுகள் பேரெல்லாம் சொல்கிறாரு. நாணலில் உள்ள மிருக கூட்டத்தை அப்படிங்கிறது எகிப்தை குறிக்குதுன்றாங்க. கன்றுகளோட கூட ரிஷப கூட்டம்ன்றது சின்ன சின்ன நாடுகளை குறிக்குது. பெரிய நாடுகள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன நாடுகளும் கூட அப்படின்னு எல்லாம் கவிதை வடிவில் எழுதப்பட்டிருக்கனால அப்படி தான் அது அர்த்தம்ன்றாங்க. கன்றுகளோட கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும்னு. இப்போ இவர்களெல்லாம் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். இவர்களெல்லாம் தேவனை நோக்கி கையெடுக்க அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள், அவரை வணங்க ஆயத்தமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு அது இல்லையா? ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி மேசியாவின் காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி சொல்கிறார் பாருங்கள். சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. யாரை எழும்பி பிரகாசின்றாரு? உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அதாவது கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, உன் கூட எப்படி இருக்கிறாரு, அவருடைய தயவு எப்படி உனக்கு உண்டா இருக்குதுன்றதை எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ கவனிங்க, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், ஜாதிகள்ன்ற வார்த்தை தமிழில் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். தேசங்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திங்கன்னா தான் நல்லா வரும். ஜாதிகள்ன்றது நம்ம ஊர் ஜாதி மாதிரி இல்லை. அன்றைக்கி ஜாதிகள்னால் இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு கேட்கக்கூடாது. ஜாதிகள்னு போட்டிருக்கிறது தேசங்கள், நேஷன்ஸ். அந்த ஒரிஜினல் ஹீப்ரூ வேர்டு பார்த்திங்கன்னா தேசங்கள் மொழிபெயர். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சாலமோன் காலத்தில் கூட நடந்தது பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ராஜா ராணியெல்லாம் இந்த ஆளை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு. இது பெரிய கடவுள் உண்டு பண்ண ஒரு பெரிய அற்புதமான மனுஷன். இந்த ஆளுடைய ஞானம், இந்த ஆளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பார்த்து மலைச்சு போய் நின்னார்கள். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்தது.
உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்குது. என்ன அர்த்தம்னா, எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களை வச்சு என்ன பண்ண போகிறாருன்றது, அது ஒளி விட்டு பிரகாசித்து இவர்கள் மேலே வர்ற அந்த ஒளி, இவர்களுக்கு கர்த்தர் காட்டுகிற அந்த தயவு, கர்த்தர் காட்டுகிற கிருபை இவர்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணும். இருளடைந்த உலகத்தில், கவலையால் நிறைந்திருக்கிற உலகத்தில், பிரச்சனை நிறைந்திருக்கிற உலகத்தில் இவர்கள் விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் திகழ்வார்கள். எல்லாரும் ஜாதி ஜனங்கள்லாம் தேசங்களெல்லாம் இவர்களை நோக்கி வருவார்கள். யாருப்பா இந்த கடவுள், யார் இப்பேற்பட்ட தேவன் யாருன்னு தேடிட்டு வருவாங்கன்ற. அந்த காலத்திலே ஒரு சின்ன அளவில் அது நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரத்தில் அதை மறந்துட்டாங்க பாருங்கள். அவங்க எழும்பி பிரகாசிக்கணும், மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜனங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்னும் கேட்டால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டாங்க. ஆசீர்வாதம் நமக்கு மட்டும்தான், அவங்களுக்கெல்லாம் கிடையாது, புற ஜாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க தெரியாமல். இயேசு வந்த பிறகு அவர் சொல்கிறார், உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்றார். பிரசங்கம் பண்ணப்பட ஆரம்பிச்சது. இப்போது மேசியாவின் காலம் வந்து விட்டது. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இயேசு வந்த உடனே நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இன்னும் நிறைவேற இருக்கிறது, அவர் 2ஆம் வருகையின் மூலமாக நிறைவேற இருக்கிறது. ஆனால் நிறைய காரியங்கள் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இப்போ சுவிசேஷம் எத்தனை ஊரில் பரவி இருக்குது, எத்தனை நாடுகளில் பரவி இருக்குது, எத்தனை இன மக்கள், மொழி மக்கள் மத்தியில் பரவி இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள் நீங்கள். உலகமெங்கும் பரவி இருக்குது. எத்தனை மொழிக்காரர்கள், இனக்காரர்கள், எத்தனை ஊருக்காரர்கள், எத்தனை கண்டத்தில் இருக்கிறவங்க, எவ்வளவு கோடான கோடி மக்கள் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்பது எண்ணி பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஜாதிகள் உன்னிடத்தில் வரும், ஜனங்கள் தேசங்கள் உன்னிடத்தில் வருவாங்க, அட்ராக்ட் ஆகி வருவாங்கன்னு சொன்னது அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிற காலம் இது. ஆனால் ஒரு நாள் இன்னும் முழுமையாக நிரம்ப போகிறது. அதை பற்றி தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 5-11 வசனம். இயேசு தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்து மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் தேவனார உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். ஆகவே எல்லா நாவுகளும் முழங்கும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், கர்த்தரே இயேசுவை கர்த்தர் என்று முழங்கும் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருது. முழங்காத நாவு இருக்காது, முடங்காத முழங்கால் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதெல்லாம் படிப்படியாக நிறைவேறிட்டு வருது. அந்த காலத்தில் நிறைவேறுகிறது, இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது. எவ்வளோ ஜாதி ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இனிமேல் முழுமையாகி நிரம்ப போகிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்போ நாம் இங்கே ஒளி விட்டு பிரகாசிக்கும்படியாக இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சபை பிரகாசிக்க வேண்டும். தேவ ஜனங்கள் இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் பிரகாசிக்கட்டும், உம்முடைய ஜனங்கள் இந்த உலகத்தில் பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. இந்த ஒளியினிடத்திலே அவர்கள் காணும் இயேசுவை குறித்த ஒளியினிடத்திலே, அறிவினிடத்திலே ஜாதி ஜனங்கள் வரட்டும் கர்த்தாவே. எல்லா குலம், கோத்திரம், ஜாதிகளை சேர்ந்தவர்கள், மொழிகளை சேர்ந்தவர்கள் வந்து அடையட்டும். உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். செய்து கொண்டிருக்கிறீர். இன்னும் அதிகமாய் அப்படி நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய சுவிசேஷம் எங்கும் பரவட்டும். உம்முடைய நாமம் எங்கும் அறிவிக்கப்படட்டும். உம்முடைய அற்புதம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்கும் ஒளியைப் போல பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் மூலமாய் பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். உம்முடைய வல்லமை இந்த உலகம் காணட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒரு அற்புத ஆச்சரியமாய் விளங்கட்டும் இந்த உலகத்திலே. ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியங்களுக்கு ஜெபம் பண்ணணும் பாருங்கள். நம்ம இதை எடுத்து ஜெபம் பண்ணணும். நம்ம அடுத்தது பார்ப்போம். 32லேருந்து கடைசி வரைக்கும். பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். மறுபடியும் பாட சொல்கிறார், கீர்த்தனம் பண்ண சொல்கிறார். ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்து இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்திப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆரம்பிக்கும்போது வெறும் இஸ்ரவேலர் சொன்னாங்க, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பாய்க்கிறவர்கள் அவர் முன்பாக ஓடி போவார்கள்னு அப்படி ஆரம்பிச்சது. வெறும் இஸ்ரவேலர் தாங்க சொன்னது. இங்கே கடைசியில் வரும்போது பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். எப்படி போது பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதே அவர்கள் ஒரு காட்சி பொருள் அந்த உலகத்துக்கு முன்னால் வச்சு அதன் மூலமாக எல்லா ஜனங்களையும் தம்மிடத்திலே கவர்ந்து இழுக்கும்படியாக வைத்திருக்கிறார் கர்த்தர். நம்ம வைத்திருக்கிறது என்ன? அதே நோக்கம்தான். இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருந்து அநேகரை தம்மண்டையில் கவர்ந்து இழுக்கும்படியாக நம்ம இங்கே வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே. தேவனுடைய வல்லமையை பிரசித்திப்படுத்துங்கள், பிரசித்திப்படுத்துங்கள், பாடுங்கள், பலத்த சத்தமாய் அதை முழங்குங்கள். எல்லாரும் நம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். தேவனுடைய மகிமையை பிரசித்திப்படுத்துகிறவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ, நம் மூலமாக தேவனுடைய மகிமை இந்த பூமி எங்கும் விளங்க கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவாராக. தேவ ஜனங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஸ்தோத்திரங்கத்தாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, இந்த சபையை பயன்படுத்தும், எங்கள் ஊழியத்தை பயன்படுத்தும் கர்த்தாவே. இங்கே வருகிற மக்களை பயன்படுத்துங்க தாவே. எங்களை எடுத்து உம்முடைய ஒளியை பிரகாசிக்கப்படுகிறவர்களா எங்களது உள்ள பூமியில் வைப்பீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உலகம் முழுவதும் உம்முடைய ஒளி எங்கள் மூலமாய் பிரகாசிக்கட்டுங்க தாவே. உம்முடைய மகிமை விளங்கட்டுங்க தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக, உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை உயர்த்துகிறவர்களாக, ஓ உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, வல்லமையை பிரசித்திப்படுத்துகிறவர்களாக ஜனங்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், ஒவ்வொரு தனி நபரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு சபையும் அப்படி வழங்கட்டுங்க தாவே. ஆசீர்வதிப்பீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.